ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசஸ்மெண்ட்டுன்றது ட்ரைவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதணும். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரைவ் பண்ணுறது லேர்னிங்காக. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் எதுக்காக? இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தேர் ப்ராக்ரஸாக, அவங்களோட ப்ராக்ரஸை சொல்கிறதுக்காக. அடுத்தது ஹெல்ப் டீச்சர்ஸ் டு நோ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தேர் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத டீச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது கிரேட் கொடுக்கறதுக்காக, மார்க்ஸ் கொடுக்கறதுக்காக ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். ஹெல்பிங் த டீச்சர் டு டேக் ரெமடியல் மெஷர்ஸ். எதானா ஒரு வீக்காக ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பெஷல் கிளாஸஸை வந்து ரெமடியல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இஸ் நாட் அப் டு த எக்ஸ்பெக்டட் லெவல். ஸோ பாஸ் ஆகாத, ரொம்ப வீக்காக, மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கின குழந்தைங்களுக்கு ரெமடியல் மெஷர்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இந்த குழந்தைய படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அசஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் டீச்சிங். நடத்துறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு அந்த டாப்பிக்கை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக நடத்தப்படுறது தான் அந்த அசஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் டீச்சிங், டீச்சர் யூஸ் ப்ரீ டெஸ்ட் ஆர் நீட் அசஸ்மெண்ட் குட் ஃபைண்ட் வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நோ. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியல, அப்போ தான் அதுலேருந்து போக முடியும். ஒன்று பேசிக்லேருந்து போகணுமா, இல்லை இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் லெவல்லேருந்து போகணுமான்றது ஒரு டீச்சர் தெரிஞ்சுக்காங்க. அதுக்காக என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு ப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ப்ரையர் நாலேஜ், ஓகே, ப்ரீவியஸ்லி known knowledge as a stepping place to develop new knowledge. prior knowledge வச்சு தான் நம்ம நியூ நாலேஜை டெவலப் பண்ண முடியும் in students through his teaching. Okay, the same is true for data obtained through assessment done during instruction. ஸோ நடத்திட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பை டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் நவ் அண்ட் தென் த்ரூ அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் த டீச்சர் குட் கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ். ஓகே, ஸோ அங்கங்கே அப்பப்போ நம்ம வந்து த்ரூ அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோமோ அப்போ டீச்சர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓகே நம்ம இப்படி மாற்றிக்கணும், இப்படி ரிஃபைன் பண்ணணும், இந்த குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ த்ரூ ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். டு மீட் த டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குழந்தை நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு குழந்தை மீடியம் லெவல், இன்னொரு குழந்தை லோ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் லேர்னிங் அப்படின்னா என்ன, வாட் அண்ட் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டிபெண்ட்ஸ் டு அ மேஜர் எக்ஸ்டென்ட். எப்படி எவ்வளோ என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் டு அ மேஜர் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆன் தேர் நோயிங். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ அவங்க எதை வச்சு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்னென்னா, அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸஸ் ஷுட் சென்ட் த ரைட் சிக்னல்ஸ். அப்படின்னா என்ன லேர்ன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும், ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு தெரியணும். ரிலேட்டிவ் டைம் டு ஸ்பெண்ட் ஆன் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இன் அ கோர்ஸ். ஸோ அதே மாதிரி டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கான்செப்ட் அண்ட் ஸ்கில்ஸை அவங்க அந்த கோர்ஸ் த்ரூ அவுட் த கோர்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே நீட் டு நோ அண்ட் பி ஏபிள் டு டூ போத் த்ரூ அ கிளியர்லி ஆர்டிகுலேட்டட் சிலபஸ். ஸோ சிலபஸ் வச்சு தான் நம்ம இப்போ படிக்கிறோம். சிலபஸ் வச்சு தான் இந்தந்த டாப்பிக்கு இந்தந்த கண்டென்ட் நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிறது, இந்தந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. சேம் அஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் வச்சு அவங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் லேர்ன் பண்ணிக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அசைன்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே டீச்சர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குது, அவங்களோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் லேர்னிங் ரிசல்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் இன்க்ரீஸ்ட் எஃபர்ட்ஸ்.
ரைஸ் டு அக்கேஷன். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனே நம்ம ஹையாக வைக்கும் போது 100 out of 100 எல்லா சில்ட்ரனும் வாங்கணும்னு சொல்லும்போது அந்த சில்ட்ரனும் நிறையா எஃபர்ட் எடுத்து அவங்க படிப்பாங்க. இதுதான் வந்து லேர்னிங்கோடைய இது. ஓகே, வாட் டு டூ, வாட் டு லேர்ன் அண்ட் ஹவு டு லேர்ன்ன்றது தான். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு டெஸ்ட்டும் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தேர் ப்ராக்ரஸ். அவங்க எப்படி என்ன மாதிரி இப்போ எந்த லெவலில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு முதல்ல சொல்கிறதுக்காக இந்த அசஸ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. டு நோ அபவுட் தேர் ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ் இன் லேர்னிங். ஸோ லேர்னிங்கில் இந்த கான்செப்டில் நீங்கள் லேர்ன் பண்ணதில் எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஹவு ஃபார் தேர் எஃபர்ட்ஸ் ஹவ் பீன் ஃப்ரூட்ஃபுல், எவ்வளோ தூரம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அதுக்காக உழைச்சிருக்கீங்க. டு ஃபைண்ட் ஹவு இஸ் தேர் ப்ராக்ரஸ் இன் ரிலேஷன் டு த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் தி கோர்ஸ். ஸோ அவங்களோட ப்ராக்ரஸ் லேர்னிங்லேயும் அவுட்கம்ஸ்லேயும் எப்படி இருக்குது அப்படி, லேர்னிங் அவுட்கம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு கெட் மோட்டிவேட்டட் இன் லேர்னிங் பை கெட்டிங் ஃபீட்பேக். அந்த மாதிரி ஃபீட்பேக் கிடைக்கும் போதும் மோட்டிவேட் ஆகி நல்லா இன்னும் பண்ணுவாங்க. இது ஓகே. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்கே அவங்க வந்து நீ வந்து சைனை மறந்துட்ட, ஒரு நெகட்டிவ் சைனை நீ மறந்துட்டுருக்க, ஸோ அது உன்னோட ஷார்ட் கம்மிங்னு நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைங்க அதை ஏற்றிட்டு அதை அதில் நெக்ஸ்ட்டு டைம் அதை வந்து மறக்காமல் போட்டுருவாங்க. டு டேக் ரெமடியல் மெஷர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் அப்டேன் ஃப்ரம் அசஸ்மெண்ட். ஓகே, சில குழந்தைங்க வந்து ஒரு சப்ட்ராக்ஷனே பண்ண தெரியல அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், ரெமடியல் மெஷர்ஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆக்டிவிட்டி மூலியமாக சொல்லிக் கொடுக்கலாம், ப்ராஜெக்ட் மூலியமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, ரோட் லேர்னிங் மூலியமாக சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு நோ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தேர் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட். ஓகே, டீச்சர்ஸ்க்கும் வந்து தெரியும் என்ன மாதிரி நம்ம வந்து எஃபெக்டிவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கும் இந்த அசஸ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் எதுக்காக, பர்பஸ் தானே நம்ம லேர்ன் பண்ணுறோம். இதுக்கு பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னா இந்த டீச்சர்ஸோட பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஸ்டூடெண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். என்ன தான் நடத்திட்டு போனாலும் அதுலேருந்து நமக்கு வர மார்க்ஸ், அதில் அந்த குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கான்செப்ட், அதை அப்ளை பண்ணுறது, இதில் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் அது டீச்சருக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா டீச்சிங்ன்றது தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் they can adapt which they can adapt necessary modifications. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க நெசசரியான மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கு. இப்போ குழந்தைங்க எல்லாருமே 90 above வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க என்ன சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஒரு குழந்தை 20, ஒரு குழந்தை வந்து 50, ஒரு குழந்தை 90 இப்படி தான் வாங்குவாங்க எல்லா கிளாஸஸ்லேயுமே. ஏன்னா எல்லாருமே சேம் கிடையாது. அப்படி வாங்கும்போது இந்த 20 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி எஃபெக்டிவாக சேஞ்ச் பண்ணலாம், எப்படி டீச் பண்ணலாம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், கேம்ஸ் கொடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும் இந்த அசஸ்மெண்ட்னால. அசஸ்மெண்ட் வந்து மார்க்ஸும் போடுறது இல்லையா, கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் லெவல் ஆஃப் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். லேர்னிங் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு, எவ்வளோ தூரம் அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். Assessment grades students according to their proficiency attained in learning. Assessment helps to find whether the level of a student's learning achievement is on par and is on par with the level of accepted standard or not. இந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம், இவ்வளோ மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் டிசைட் அக்கார்டிங்லி டு ப்ரொமோட் him or her to the next higher classes. ஸோ பாஸாக ஃபெயிலான்னு பார்க்குறது தான் இது. பாஸாக ஃபெயிலான்னு பார்க்குறதுக்கு தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் இந்த குழந்தை வந்து ஹையர் கிளாஸ்க்கு போகலாம், நெக்ஸ்ட் யூனிட் படிக்க முடியும் இந்த குழந்தையால், இந்த யூனிட்டை வந்து அது தரோவாக படிச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் த டீச்சர் டு டேக் ரெமடியல் மெஷர்ஸ் வென் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இஸ் நாட் அப் டு த எக்ஸ்பெக்டட் லெவல். ரெமடியல் மெஷர்ஸ் என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஃபெயிலான குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க,
ஃபெயில் ஆனால் ஆகிட்டு போது அந்த கண்டென்ட் தெரியாமல் போட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை. ஆஸ் அ டீச்சர் நீங்கள் என்ன பண்ணணும், ரெமெடியல் மெஷர்ஸ் கொடுக்கணும். ஃப்ரம் த ஃபீட்பேக் டேட்டா அப்டைன் ஃப்ரம் அசஸ்மெண்ட். ஒரு அசஸ்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு, இந்த குழந்தை லோ மார்க்ஸ் எடுத்திருக்கு, ஃபெயில் ஆச்சு. டீச்சர் குட் அண்டர்ஸ்டாண்ட் இன் விச் ஏரியாஸ் ஆர் போர்ஷன்ஸ், எந்த ஏரியாவில் எந்த போர்ஷன்ஸில் அந்த டீச்சர் டீச் பண்ணதில் அந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு, அது ஏன் அந்த குழந்தைக்கு புரியல அப்படிங்கிறத ஒரு டீச்சர் அனலைஸ் பண்ணி அசஸ்மெண்ட்டை வச்சு அதிலிருந்து அந்த குழந்தைக்கு சொல்லித்தரும். ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் அக்கார்டிங்லி ரீடீச் த சேம். திருப்பியும் அந்த இதை அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். அண்ட் அரேஞ்ச் ஃபார் தோஸ் பேக்வேர்ட் இன் லேர்னிங் ரெமெடியல் டீச்சிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடியெல்லாம் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்லாம் அவங்களுக்கு வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ரெமெடியல் மெஷர்ஸ், அது மாதிரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு, எதில் அந்த குழந்தை வீக்காக இருக்குது, டிவிஷன்லையா மல்டிப்ளிகேஷன்லையா டேபிள்ஸ் தெரியலையா, இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைக்கணும். என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு டயக்னோஸ் டாக்டர் பண்ணுற மாதிரி நம்மளும் ஸ்டூடெண்ட்க்கு என்ன டயக்னோஸ் பண்ணணும், என்ன எதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றதை டயக்னோஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. சம்மிங் அப், பேஸ்ட் ஆன் அசஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஜேர்னி இன் எஜுகேஷன் ஆர் டிட்டர்மைன். ஸோ இந்த அசஸ்மெண்ட்டை வச்சு தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் படித்து முடிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் கற்றுருக்காங்க, இந்த மாதிரி கல்வியில் அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது, இது எல்லாமே அது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஒரு குட் அசஸ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு சில கொள்கைகள் இருக்கா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the primary purpose of assessment is to improve students performance. ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து மெயினாக அசஸ்மெண்ட்டுன்றதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அசஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். அசஸ்மெண்ட் ஷுட் பி அன் இன்டெக்ரல் காம்பனன்ஸ் ஆஃப் கோர்ஸ் டிசைன் அண்ட் நாட் சம்திங் டு ஆட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, ஒரு கோர்ஸ் டிசைனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இந்த இன்லைன் உங்களோட சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தால் அதுக்கு நீங்கள் மார்க்ஸ் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்வீங்க, அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ அவங்களோட கரிக்குலம் டிசைன், கோர்ஸ் டிசைனில் அது இன்லைன் ஆகி இருக்கணும். ஓகே, good assessment provides useful information to respect credibility to parents on student learning achievement. மாதிரி குட் அசஸ்மெண்ட்ன்றது பேரண்ட்ஸோடைய க்ரெடிபிலிட்டியும் பொறுத்து இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு நம்ம அவங்களோட மார்க்ஸ் எவ்வளோ, அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு தெரியுது, ஓகே இந்த ரிப்போர்ட் கார்டில் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க என் குழந்தை அப்படிங்கிறது. குட் அசஸ்மெண்ட் ரெக்வயர்ஸ் கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ், கோல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா. ஒரு குட் அசஸ்மெண்ட்டுன்றதுக்கு எது தேவைன்னா, என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து இதை அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறோம், என்ன கோல், ஓகே இந்த கான்செப்ட் அடிஷன் ஃபுல்லாக அந்த குழந்தை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எதனாலும் உங்களால் கவுண்ட் பண்ண முடியும், அந்த என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் அசஸ் பண்ணுறீங்க, கோல் என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இதுதான் இந்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கணும், இவ்வளோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கணும், அப்போ அது லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, க்ரைட்டீரியா என்ன, இதெல்லாமே கொடுத்தா அது குட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. குட் அசஸ்மெண்ட் ரெக்வயர்ஸ் அ வெரைட்டி ஆஃப் மெஷர்ஸ். மாதிரி அதுக்குள்ள வெரைட்டி ஆஃப் மெஷர்ஸ் இருக்குது. எப்படிலாம் நீங்கள் வந்து அசஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்குது. அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் ஷுட் பி வேலிட், ரிலையபிள் அண்ட் அப்ஜெக்டிவ். இதே மாதிரி வந்து 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 10 பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். பிரின்சிபல்ஸ்னால் பிரின்சிபல்ஸ் மட்டும் எழுதிட்டு விடக்கூடாது, அந்த 10 பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும். ரிக்வயர்ஸ் அட்டென்ஷன் டு அவுட்கம்ஸ் அண்ட் ப்ராசஸ். அசஸ்மெண்ட் ஒர்க்ஸ் பெஸ்ட் வென் இட் இஸ் ஆன்கோயிங் ரேதர் தென் எபிசோடிக். அசஸ்மெண்ட் ஃபார் இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபீட்பேக் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். அசஸ்மெண்ட்டுன்றது பர்ஃபார்மன்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கு, ஃபீட்பேக்கும் ரிஃப்ளெக்ஷனும் அதில் இருக்கணும். ஓகே, த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, குட் அசஸ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அ
vision of the kinds of learning we must value for students and how best they might achieve these. ஸோ எவ்வளோ பெஸ்ட்டாக இந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தேவை. குட் அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஹவு திங்ஸ் ஆர் லேர்ன்ட். எப்படி நீங்கள் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, எப்படி நெட் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க, இந்த மாதிரி நம்ம கேட்குறது போல் இருக்கணும். அப்போ அது ஒரு குட் அசஸ்மெண்ட்டாக இருக்கும். வாட் ஆல் லேர்ன்ட், என்ன லேர்ன் பண்ணிங்களோ அதை அவ்வளோ சூப்பராக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டினை கேட்குறாங்க. அசஸ்மெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. லேர்னிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அசஸ்மெண்ட் ஷுட் ரிஃப்ளெக்ட் தீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பை எம்ப்ளாயிங் டைவர்ஸ் மெத்தட்ஸ். ஸோ டைவர்ஸ் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது லேர்னிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம கருத்தில் கொண்டோம். யூஸிங் தெம் ஓவர் டைம் so as to reveal change, growth and increasing degree of integration. Such an approach aims for a more complete and accurate picture of learning. ஸோ இதில் நமக்கு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு பிக்சர் தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க எப்படி லேர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்றைக்குமே நீங்கள் பிஎட் படிக்கும் போது இவ்வளோ தியரிஸாக இருக்குது, ஆனால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது கிளியர் பிக்சராக தெரிஞ்சிருக்கும், இந்த குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசஸ்மெண்ட் ஷுட் பி அன் இன்டெக்ரல் காம்பனண்ட் ஆஃப் கோர்ஸ் டிசைன் அண்ட் நாட் சம்திங் டு ஆட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஒரு கோர்ஸ் டிசைனு இன்லைன் வச்சு இருக்கணும். அதுலேருந்து இன்னும் திருப்பி மறுபடியும் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன், வேறு எதாவது ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வென் அ கோர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் டிசைன் அப்பார்ட் ஃப்ரம் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் எலிமெண்ட்ஸ், assessment of learning, the third important element should be stated clearly and explicitly. Then only students demonstrate what they have learned and see the results of their efforts. ஓகே, ஒரு கரிக்குலமை நம்ம டெவலப் பண்ணி அதை கொடுத்துட்டு அந்த கரிக்குலம்லேருந்து அந்த குழந்தைங்களுக்கு கிளியராக இதுலேருந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம கிளியராக கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் தெரியும், அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ரிசல்ட்ஸ் சொல்லும். குட் அசஸ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு ரிப்போர்ட் credibility and to parents on student learning and achievement. ஓகே, வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. மெத்தட்ஸ், டீச்சர்ஸ் வித் எவிடன்ஸோடு அசஸ் பண்ணுறாங்க. வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட் எப்படி வேணாலும் ஒரு குழந்தைய அசஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு டெஸ்ட் வைக்கலாம், அதுக்கப்புறமேட்டு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லலாம். இதுலேருந்தே நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் கேன் ரிப்போர்ட் டு பேரண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபார் தேர் சைல்டு ஹேஸ் ப்ரோக்ரஸ். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர் இவ்வளோ தான் உங்களோட குழந்தை இவ்வளோ ப்ராக்ரஸ் காட்டியிருக்காங்க, போன டேர்மை விட இந்த டேர்ம் நல்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க, போன செமஸ்டரோட இந்த செமஸ்டர் நல்லா எழுதியிருக்காங்கன்னு காலேஜில் சொல்ல முடியாது இல்லையா. காலேஜில் எல்லாருமே வளர்ந்தவங்க. ஸோ யாருக்கும் எந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கும் கிடையாது. ஸோ நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சே சொல்கிறேன். ஓகே, ஆர் அஸ் கம்பேர்ட் டு த ரெலவெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் and what the student, parents and the teacher need to improve the students performance. சப்போஸ் அவங்க ஆவரேஜாக இருந்தாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் காட்டல அப்படின்னும் போது ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்ன பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாமே ஒரு குட் அசஸ்மெண்ட்டுக்கு தேவை. Good assessment requires clarity of purpose, goals and standards criteria. ஸோ ஒரு கிளாரிட்டி தேவை, clearly stated purpose and goals of the course. goals and ஒரு கோர்ஸோட இதை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணாதான் the standards which the students are expected to achieve and the criteria against which success is to be measured. எந்த சக்ஸஸை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா டு பி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் எக்ஸ்பிளிசிட். ஒரு அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியாவை அந்த குழந்தைக்கு தெரியணும். நீ எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணியிருக்கியோ அப்ளைங் ஸ்கில்லில் உனக்கு 5 மார்க்ஸு, அதே மாதிரி காம்படிஷனல் ஸ்கில்லில் 5 மார்க் அப்படின்னு நம்ம கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு அது தெரியணும். அப்போ தான் ஓகே, நான் எவ்வளோ ஸ்பீடாக நான் பண்ணுறேன்னா,
இவ்வளோ கேல்குலேஷன் ப்ராப்ளம் இவ்வளோ சால்வ் பண்ணுறேன்னா, அனலைஸ் பண்ணுறேன்னா, அப்ளை பண்ணுறேன்னா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு மார்க்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை ப்ரிப்பேர் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஃபார் ஆல் able to know the need or assessment and the reasons for selecting each individual from form of its assessment in particular content. ஸோ எந்த அசஸ்மெண்ட் தேவை, எதுக்காக தேவைங்கிறத க்ளீனாக டீச்சருக்கும் பேரண்ட்க்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் அசஸ்மெண்ட்டை நாங்கள் இதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற ரீசன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். குட் அசஸ்மெண்ட் ரெக்வயர்ஸ் அ வெரைட்டி ஆஃப் மெஷர்ஸ். குட் அசஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட் மெஷர்ஸை யூஸ் பண்ணும். ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வில் நாட் டெல் அஸ் all the need to know about student achievements and how it can be improved. Hence the teacher need to be familiar with the வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட் டூல்ஸ். ஸோ டீச்சருக்கு ஃபெமிலியராக இருக்கணும் வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட் டூல்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர் யூசஸ் ஸோ தட் ஹீ ஆர் ஷீ கேன் மேக் யூஸ் ஆஃப் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டூல் ஆர் மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட் அக்கார்டிங் டு த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சார்ட். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் மாத்திரம் இருக்கக்கூடாது. அதாவது பேப்பர் திருத்துறது, கிளாஸ் டெஸ்ட் மாத்திரம் இருந்துச்சு அந்த குழந்தைய நம்ம சொல்ல முடியாது. ஓரல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஓரலாக அந்த குழந்தைய எழுத வைக்கலாம், ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ இதிலெல்லாம் வச்சு அந்த குழந்தைய அசஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இன்னும் மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் வச்சு அந்த குழந்தைய நம்ம எப்படியாவது படிக்க வச்சிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடலாம், அசஸ் பண்ணலாம். அசஸ்மெண்ட் மெத்தட் used should be valid, reliable and objective. இது அசஸ்மெண்ட் வேலிடாக இருக்கணும், ரிலேபிளாக இருக்கணும், அப்ஜெக்டிவாக இருக்கணும். அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் which directly measure what we intend to measure should be chosen. ஓகே, ஸோ என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மெஷர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை டைரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணணும். A good assessment system is one which provides for moderation between the assessment measures of different teachers as well as objectively in measurement. ஓகே, ஸோ எல்லாமே எல்லாராலையும் பார்த்த உடனே அது வேலிட், ஓகே இந்த ஆன்சர் கரெக்டு, இதுக்கு இவ்வளோ மார்க்ஸ் தான். 2 டீச்சர்ஸாக இருந்தாலும், டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸாக இருந்தாலும் ஒரே மார்க்ஸ் அவங்க கொடுக்கணும், ஒரே மாதிரி அசஸ் பண்ணணும். அசஸ்மெண்ட் ரெக்வயர்ஸ் அட்டென்ஷன் டு அவுட்கம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். அசஸ்மெண்ட் information about the learning achievement of students through ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும், ஓகே, டு நோ த லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி, அவங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி எந்த அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெற்று இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க டேலண்டடாக இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிளாஸில் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அது ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் தியர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அலாங் த வே the efforts taken to acquire them. அது அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ தூரம் அங்கே படிச்சிருக்காங்கன்றது தான் இருக்குது. அசஸ்மெண்ட் ஒர்க்ஸ் பெஸ்ட் வென் இட் இஸ் ஆன் கோயிங் ரேதர் தென் எபிசோடிக். ஓகே, அசஸ்மெண்ட்டுன்றது லேர்னிங்கில் வென் லேர்னிங் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அண்டர்டேக்கன் கண்டினியூஸ்லி. ஒரு லேர்னிங் அசஸ்மெண்ட் கண்டினியூஸாக நம்ம கொடுக்கும்போது இட் ப்ரூவ்ஸ் டு பி மோஸ்ட் எஃபெக்டிவ். அப்போ கண்டினியூஸாக நம்ம டெஸ்ட் வச்சு கண்டினியூஸாக ஓரல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த வேரியஸ் லேர்னிங் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மானிட்டர்ட் அண்ட் அசஸ்ட் one over a period of time, continuous learning improvement takes place. இப்போது அதே மாதிரி ஒரு மானிட்டர் பண்ணி அசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ என்ன பண்ணுவாங்க, லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது ரொம்ப முக்கியம். அண்ட் த கோர்ஸ் கோல்ஸ் ஆர் அச்சீவ்ட். அதே மாதிரி கரெக்டாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். என்ன நம்ம அந்த கோர்ஸில் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், என்ன அந்த குழந்தைங்க அந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணணுங்கிறதையும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு த எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, அசஸ்மெண்ட் ஃபார் இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபீட்பேக் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஃபீட்பேக்கும் ரிஃப்ளெக்ஷனும் ரொம்ப முக்கியம்.
All assessment methods and process should be provide students to receive feedback. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நமக்கு ஃபீட்பேக்கு வாங்கணும் on their learning and performance. That is, assessment should serve as a development activity enhancing student learning. இந்த ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து கண்டினியூஸாக ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் ஷுட் ஆல்சோ ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். அப்போ அவங்களோட ப்ராக்டிஸ் என்ன, எஃபர்ட்ஸ் என்ன, லேர்னிங் அச்சீவ்மெண்ட் என்ன, இதிலெல்லாம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா தான் அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, principles related to the selection of assessment methods. The last topic, the methods chosen or developed to assess students' knowledge, skills, attitude and behavior should have high validity and consistent with the resources that are available. That is, the assessment method and tools used should yield valid, appropriate measures which do not give room for or any wrong interpretation. எந்த ராங் இன்டர்பிரேஷனோ அதில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த எந்த நீங்கள் அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணாலும், எந்த நீங்கள் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸோ டூல்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வேலிடாக இருக்கணும். ஓகே, இது இந்த ஆன்சர் கரெக்டு, இது அக்யூரேட்டு, இது அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸு வந்து கரெக்டு, ஸோ 1 மார்க்கு, இந்த 2 லைன்ஸ் வந்து தப்பு, ஸோ 0 மார்க்ஸ். அப்போ கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக வேலிடாக நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ்டு ஷுட் கிவ் ஹைலி ரிலையபிள் மெஷர்ஸ். அது மாதிரி ரிலையபிளான மெஷர்ஸை வந்து இதை கொடுக்கணும். தட் இஸ், ஹைலி ரிலையபிள் மெஷர்ஸ் அப்படின்னா என்னென்னா, if anyone at any time use the assessment method and tool, he or she should get the same result. ஒரு பேப்பரை ஒரு டீச்சர் திருத்துறாங்க, ஓகே, கரெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேப்பரை இன்னொரு டீச்சர் கரெக்ட் பண்ணும்போதும் ஒரே மாதிரியான மார்க்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுடைய அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுக்குறீங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க, ஒரு டீச்சர் ஸ்டெப் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பேப்பரை திருத்தும் போது, ஒரு அசஸ்மெண்ட் நடக்கும் போது 2 டீச்சருமே ஒரே மார்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதான் வேலிடாக இருக்கணும், அதே மாதிரி ஃபேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அசஸ்மெண்ட் மெத்தட் ஷுட் நாட் ஒன்லி பி ரிலேட்டட் டு த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ். அசஸ்மெண்ட் மெத்தடுன்றது வெறுமனே புக்கு ஓரியன்டாக நம்ம வந்து சொல்லி கொடுத்ததுக்கு நம்மளோட கோல்ஸ் இதை பொறுத்து மாத்திரம் இருக்கக்கூடாது. அது கம்பேட்டபிள் வித் த அப்ரோச்சஸ். ஓகே, ஸோ என்ன நம்ம அப்ரோச் பண்ண போகிறோமோ அதை பற்றியும் ரிலேட்டடாக இருக்கணும். அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் சோசன் ஆர் டெவலப் ஷுட் கிவ் persistent information enabling parents and teachers to take decisions regarding the education of the students. ஸோ அவங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும், அப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் அசஸிங் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ரிலையபிளி மோர் தேன் ஒன் அசஸ்மெண்ட் மெத்தட் இஸ் டு பி யூஸ்ட். இதே தான் திருப்பி சொல்கிறாங்க. ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் வச்சு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் மெத்தட் வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பாயிண்ட்ஸையும் இந்த ஒரு பாயிண்ட்டுமே பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செலெக்ஷன் ஆஃப் இது மெத்தட்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸ். ஓகே, பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸு. இதில் வந்து அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸையும் அது கன்சிடர் பண்ணணும். Contents and language styles used in assessment test should not be offensive and irritable. ஓகே, ஒருத்தவங்களை அஃபென்ஸ் பண்ணுறதுக்கோ இரிட்டேட்
பண்ணி அப்படியெல்லாம் வந்து நீங்கள் கண்டென்ட்டை வச்சுட்டு அசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இருக்குது, அந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் வந்து அஃபென்சிவாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது, அசஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. அசஸ்மெண்ட் டெஸ்ட் translated from another language should be compatible. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அக்யூரேட்டாக அது கரெக்டாக இருக்கணும், அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏன்னா 2 லாங்குவேஜஸில் எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா இப்போல்லாம் வர வர. ஸோ அந்த லாங்குவேஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும் லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் அண்ட் இதை வந்து அதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. ப்ரொவைட் வேலிட் இன்ஃபரன்சஸ் ஃபார் த இன்டென்டட் பர்பஸ். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு கலெக்டிங் த அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அது செலக்டிங் இன்ஃபர்மேஷன், இது கலெக்டிங் த அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அசஸ்மெண்ட்டுக்கு? ஸ்டூடெண்ட் ஷுட் பி டோல்ட் பிஃபோர் ஹேண்ட் why assessment information is collected. ஏன் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணுறோன்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமா. வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் டு பி கலெக்டட் அண்ட் ஹவு திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டு பி யூஸ், தட் இஸ் developing a proper mindset in students to face the assessment is necessary. ஏன் இந்த அசஸ்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அது ப்ராப்பரான மைண்ட் செட்டோடு அந்த குழந்தைங்க வந்து அதை ஏற்றுக்கணும். என்ன மாதிரியான வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் டு பி கலெக்ட், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். இந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் எம்ப்ளாய்ட் டு கலெக்ட் த ரிக்வெஸ்டட் டேட்டா ஷுட் suit the purpose and form of the tool used. It should be understood that there is no assessment technique or tool that could be used in all conditions. எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் இந்த அசஸ்மெண்ட்டோ டெக்னிக்கோ இல்லை டூலோ வந்து உதவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு கலெக்ட் டேட்டா, என்ன டேட்டா கலெக்ட் பண்ணணும், அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதோட பர்பஸ் என்ன, அந்த ஃபார்ம் ஆஃப் டூல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். when assessment techniques like observation, checklist and rating scale are used, it should be ensured that attributes to be assessed in short session are small in number and well defined so that observations could be அக்யூரேட் அண்ட் ரிலேபிள். ஓகே, ஸோ உங்களோட அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்லிஸ்ட்டாக இருக்கலாம், ரேட்டிங் ஸ்கேலாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது it should be ensure that attributes to be assessed in a short session or small in number. இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கணும், அதேமாதிரி ஸ்மால் இன் நம்பர். ஒரு 4 பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணால் போதும் இந்த குழந்தைய நீங்கள் அசஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வெல் டிஃபைன்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும், ரிலேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ரேட்டிங் ஸ்கேல் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட ரேட்டிங் ஸ்கேலில் பார்ப்போம். யூனிட் 3ல் அது இருக்கும். The directions provided to students while using an assessment technique or tool should be clear and complete as well as appropriate to their age and grade level. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஏஜ் லெவலுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும். இன்அப்ரோப்ரியேட் டாக்கோ டீச்சோ நம்ம வந்து பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அசஸ் பண்ணும்போதும் அப்படி தான் இருக்கணும். இட் ஷுட் பி கிளியர் அண்ட் கம்ப்ளீட். ஓகே, கிளியராக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம பார்க்கணும், கவனமாக இருக்கணும். அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் which involve choosing the correct alternative among these given, like true or false இருக்கலாம், multiple choice question இருக்கலாம், etc. should facilitate student to answer all items in the test without the threat of penalty for choosing the incorrect alternative as response. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது இல்லையா நீட்டில். அப்போ நெகட்டிவ் மார்க்ஸை நம்ம கிளாஸ் ரூம்லேயும் கொடுத்தா அந்த குழந்தை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இன்கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருந்தாலும் அந்த குழந்தை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ ஆன்சர் பண்ணணுங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். While collecting assessment information, interactions with students like clarifying their doubts, அந்த குழந்தைங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறது, replying to their queries etc. should be appropriate and consistent. அது அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்.
While collecting assessment information, if any unexpected interruptions or interferences take place, such happening should be recorded. நீங்கள் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லை அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்ட்ரப்ஷன்ஸும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காப்பி அடிக்கிறது இந்த மாதிரி. Written guidelines for alternative procedures to be followed should be available for collecting assessment information from students with special needs. Special need childrenக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன தேவையோ அதை நம்ம வந்து அவைலபிளாக வச்சுருக்கணும். ஸோ தட் அந்த குழந்தைங்க எந்த விதத்துலேயும் அசஸ்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு ஜட்ஜிங் அ ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்கோரிங் இருக்குது இல்லையா, ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பிரின்சிபல்ஸ். பிஃபோர் யூஸிங் அன் அசஸ்மெண்ட் மெத்தட் a detailed scoring scheme is to be prepared. ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் ஸ்கோரிங் ஸ்கீம் அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டு கைட் த ப்ராசஸ் ஆஃப் ஜட்ஜிங், okay, the quality of performance of students, the product they produce, appropriateness of the attitude and behavior they express, and the correctness of the answers they give. ஓகே, அப்போ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு இவ்வளோ மார்க்கு, இதுக்கு இவ்வளோ அவங்களோட ஆட்டிடியூடுக்கு, அவங்களோட பிஹேவியருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ த கரெக்டிவ்னஸ் ஆஃப் த ஆன்சர்ஸ் தே கிவ், அப்போ அவங்களோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். பிஃபோர் யூஸிங் அன் அசஸ்மெண்ட் மெத்தட் ஸ்டூடெண்ட் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் ஹவு தேர் ரெஸ்பான்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தே கிவ் வில் பி ஜட்ஜ்ட் அண்ட் ஸ்கோர்டு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ரைட்டிங் காம்படிஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறீங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது, கண்டென்ட் வந்து கிளியராக இருக்கா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றதை முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்க அதில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் அவங்க வந்து மார்க்கை வந்து வாங்குவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துருக்கணும், அந்த இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடணும். while assessing the responses and information provided by students, factors that are not relevant to the purpose of assessment should not be allowed to influence evaluation இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது இதெல்லாமே. ஓகே, ஸோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும். while assessing and scoring the responses, ஓகே, ஒரு ரெஸ்பான்சஸ் வந்துருச்சு, ஒரு ஆன்சர் ஷீட்டே வந்துருச்சு, அதை அசஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா the responses and information provided by students, the comments that are recorded regarding the student performance should be easy to understand and make use of them. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகே, நீ நெகட்டிவ் சைனை மிஸ் பண்ணிட்ட, யூஸ் நெகட்டிவ் சைன்ஸ், ரிமெம்பர் நெகட்டிவ் சைன்ஸ் கொடுக்கும்போது அந்த கமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் felt that changes or modifications are necessary in the scoring procedure of student responses during the scoring process, then the modified procedure should be applied to all responses already scored and rescore them. ஓகே, ஏற்கனவே ஒரு கொஸ்டின் எழுதியிருக்காங்க, அந்த மார்க்கில் வந்து ஒரு மார்க்கை 5 மார்க்கில் வந்து 2 மார்க் தான் போட்டிருக்கீங்கன்னா அது 3 மார்க்காக மாறுது, ஏன்னா எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னா அதை நீங்கள் வந்து மாற்றி மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The scheme of appeal, if any, for revaluation of answer, scripts or performance, it should be explained well in advance and at the beginning of the academic year or course of instruction. ஓகே, ஒரு எக்ஸாம் செமஸ்டரே எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ரீவேல்யூவேஷன் போடலாங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். ஓகே, அதையும் அந்த குழந்தைங்க சில்ட்ரனுக்கு நீங்கள் சொல்லணும். பிரின்சிபல்ஸ் ரிலேட்டட் டு சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் ரிசல்ட்ஸ் அப்டைன் இன் அசஸ்மெண்ட். சம்மரைஸ் பண்ணும், இன்டர்ப்ரெட் பண்ணும் ரிசல்ட்ஸ் அப்டைன்டு. ஓகே, ஸோ சம்மரைஸ் என்ன ரிசல்ட்டு ஏன் அப்படின்றது நம்ம சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, a written policy should guide the procedure for summarizing and interpreting the assessment results obtained in a given period of time. அதாவது ரிட்டன் பாலிசி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம கூட கடைசியில் ரிப்போர்ட் கார்டில் கொடுப்பாங்கள்ல,
என்ன எழுதுவாங்க, வெரி குட், கீப் இட் அப் அப்படின்லாம் எழுதுவாங்க முன்னாடி காலத்தில். ஸோ அந்த மாதிரி இப்போது அந்த குழந்தைக்கு சம்மரைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு summary of comments regarding students attained in assessment and the allotment of grade symbols for the level of attainment are formulated and interpreted should be explained beforehand to students and parents. ஸோ எந்த அளவுக்கு இந்த குழந்தை வந்து லேர்னிங் அதில் நல்லா வாங்கியிருக்க மார்க்கு அப்படிங்கிறத நீங்கள் சம்மரைஸ் பண்ணி அதோட ஒரு இதாக வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் டிரைவிங் சம்மரி கமெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ். ஒருத்தருடைய ரிசல்ட்ஸ்க்கும் ஓவரால் ரிசல்ட்ஸ் தான் ஆக்சுவலி எழுதுவாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரிமார்க்ஸ் எழுதுவாங்கல்ல, அந்த ரிமார்க்ஸை தான் இவங்க அப்படி சொல்கிறாங்க. Grades should be explained in detail. Then only students could understand the assessment results of their performance. ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அப்போ தான் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். When different kinds of assessment results are combined to prepare summary comments on students' performance, it should be done more cautiously and carefully. ஒரு குழந்தைக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும், அதே மாதிரி அது காஷியஸாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ as far as possible students achievement, efforts, participation and other relevant behaviors should be assessed. ஒரு பேப்பர் மட்டும் இல்லை, மித்த எல்லா அவங்களோட பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்களோட எஃபர்ட்ஸ் என்ன, அவங்க ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லணும். ஓகே, கரெக்டாக டைமுக்கு பஞ்சுவலாக வராங்க அப்படின்னா அந்த பஞ்சுவாலிட்டி. Since each of these attributes may require different scale of measurement. ஒவ்வொரு ஆட்ரிபியூட்க்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் தேவை, ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் தேவை. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். சம்மரி கமெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் allotment of grade should be based on one or more than one assessment result. ஓகே, ஸோ ஒரு ரிசல்ட்டை வச்சு அவங்கள நீங்கள் இப்படி தான் அப்படி சொல்லக்கூடாது. The only adequate sampling of learning outcomes is possible, making the evaluation more reliable. எவாலுவேஷனை ரிலையபிளாக வச்சுக்கணும். When more than one assessment result is used in preparing the summary comments on students' performance and awarding of grades, proper weightage should be given for each of the assessment result used. Okay, more than one assessment result is யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா சம்மரி கமெண்ட்ஸை, அப்போ அந்த குழந்தைக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், வெயிட்டேஜ் குறைவாக இருக்கும் அப்படின்றது தான். த வெயிட்டேஜ் டு பி கிவன் ஃபார் த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும், ஹாஃபலி எக்ஸாமுக்கு, ஆனுவல் எக்ஸாமுக்கு இப்படி நம்ம தனித்தனியாக கொடுக்கணும். ஷுட் பி டிட்டர்மைன் வெல் இன் அட்வான்ஸ் பேஸ்ட் ஆன் தட் தி மார்க்ஸ் அப்டைன்ட் பை இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் நடக்கிறத கம்பைன் பண்ணி நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது லேர்னிங் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. The basis for the interpretation of assessment of results should be justifiable. உங்களோட அசஸ்மெண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஜஸ்டிஃபையபிளாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். For all those who are placed in the grade level D, we can interpret their performance levels as inadequate performance. எல்லாருமே யாரெல்லாம் டி கிரேட் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தாது, நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் திஸ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ஹைலி ஜஸ்டிஃபையபிள். அப்போ இது வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. While interpreting assessment results, students' background and their learning experiences ought to be kept in mind. ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க அம்மா அப்பா படிச்சிருக்காங்களா, அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியான பேக்ரவுண்டையும் நம்ம வச்சுட்டு இன்டர்ப்ரெட் பண்ணணும். அந்த குழந்தைய உடனே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, எப்பொழுதுமே எந்த குழந்தையும் வேஸ்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் தட் ஆர் கம்பைன்ட் இன்டு சம்மரி கமெண்ட்ஸ் and grades should be well preserved separately. Okay, ensuring that they do not lose their accuracy அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. Quarterly and half yearly marks obtained by students in different school subjects are to be preserved along with ensuring that there is no addition, deletion or any kind of modification.
எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அந்த குழந்தைக்கு அந்த மார்க்கை அப்படியே கொடுத்துடணும். ஓகே, ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்குறீங்க. Interpretations of assessment results should take to account the limitations in the assessment methods, tools used, problems encountered in collecting assessment information, judging and scoring it, and the limitations in the basis used for interpretation. ஸோ இன்டர்பிரிட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஜட்ஜிங் ஸ்கோரிங் லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது எப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க ஒரு அசஸ்மெண்ட்டு? செமஸ்டர் எண்ட் இல்லையா, இல்லை வந்து ஒரு குவார்ட்டர்லி இல்லையா, எக்ஸாம்லையா, ஹாஃப் இயர்லியா, ஆனுவலாக, ஃபஸ்ட்டு செமஸ்டரா, செகண்ட் செமஸ்டரா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரிட்டன் பாலிசி ஆஃப் தி ஸ்கூல் பாலிசிக்கு இன்லைனாக இருக்கணும். ஓகே, உங்களோட அசஸ்மெண்ட் வந்து to reporting students as assessment results. Assessment reports should be complete in their descriptions of strengths, shortcomings. ஓகே, இதில் இவங்க நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரென்த்து, ஷார்ட் கம்மிங்கிறது கிராமர் மிஸ்டேக். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஒன்லி ஸ்டூடெண்ட் கேன் பில்ட் அப்பான் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் ஃப்யூச்சர் அண்ட் ஃபோக்கஸ் தேர் அட்டென்ஷன் மோர் தென் ஓகே, அந்த ப்ராப்ளம் ஏரியாவில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த ஷார்ட் கம்மிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஃபாலோயிங் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஷுட் பி அ மீட்டிங் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இல்லைன்னா கார்டியன் வந்து அதை மீட் பண்ண வைக்கிறதே இதுக்காக தான். அந்த லேர்னிங் ப்ராக்ரஸை அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுட்டு அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கிறாங்க. Whether an appeal for reviewing the examination marks will be entertained in parent teacher meeting should be made clear in advance, preferably. ஓகே, ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வைக்கிறீங்கன்னா அங்கே வந்து எக்ஸாமினேஷன் மார்க்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களான்றது இன்ஃபார்ம் பண்ணிடணும் at the beginning of the academic year itself. ஓகே, வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். If appeal for reviewing the examination marks of students is possible according to the school policy படி அவங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் மார்க் ஷீட்டை அவங்க பார்க்க முடியும், ரிவ்யூ பண்ண முடியும், மார்க்ஸை மாற்ற முடியும் அப்படின்னாக்க அதை நீங்கள் வந்து முதல்லையே சொல்லிடணும். Then the proper procedure for the same should be explained to the students and parents. அப்போ நீங்கள் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே சொல்லும்போது அவங்க இந்த ஓகே ரிவாலுவேஷன் போடலாமா, பார்க்கலாமா, ரிவ்யூ பார்க்கலாமா, அதுக்கு பே பண்ணுமா, நான் பேமெண்ட்டாக, இதெல்லாமே இருக்குது. டிஸ்கஷன்ஸ் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் pertaining to assessment reports, parents demanding corrections or modification in the assessment results etc. should generally be governed by a written policy of the school. ஓகே, இந்த பேப்பரில் என் பொண்ணு வந்து மார்க் வாங்கியிருக்கா, அதில் வந்து நீங்கள் வந்து தப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து ஸ்கூல் பாலிசி படி அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணும்போது ஃபேர்னஸ் இருக்கணும். ஓகே, அதே குழந்தை இங்கே வந்து 50 மார்க் வாங்கியிருக்கு, இந்த குழந்தையும் அதே 50 மார்க் வாங்கியிருக்கு. ஆன்சர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு அதிகமாக மார்க் போட்டிருக்கீங்க, இந்த குழந்தைக்கு கம்மியாக மார்க் போட்டிருக்கீங்க, அதே ஆன்சர் தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஃபேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஷுட் கண்டெயின் அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ஒரு ரிப்போர்ட் கார்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். கரிக்குலர் இருக்கணும், கரிக்குலர் இருக்கணும், ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் மார்க்ஸு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம் ஷுட் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் டு பேரண்ட்ஸ் who have a concern in the interest of the student to plan and improving his or her performance. ஸோ அந்த கரிக்குலம் பேஸ்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த ஸ்டூடெண்ட் performance from one school to another should be governed by a written policy with stringent provisions for safeguarding confidentiality. ஓகே, ஒரு குழந்தையோட மார்க் ஷீட்டை இல்லை ஆன்சர் அசஸ்மெண்ட்டை ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது உங்களோட ஸ்கூலோட ரிட்டன் பாலிசி படி அதை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். அதே மாதிரி சேஃப்கார்ட்
பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் இதை வந்து நம்ம அந்த கன்சர்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் 1 ஓவர்.